அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள் அனைவரையும் வலைத்தளத்தின் மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. சந்தர்ப்ப சூழ்நிலையால் பதிவுக்கு வர இயலவில்லை. தமிழுக்கும் அமுதென்று பெயர். ஒரு சின்ன குட்டி லாட்டோடு உங்கள்கிட்ட சந்திக்கிறேன். வேண்டும் என்பவர்கள் வாங்கிக் கொள்ளலாம். இது காயின், ஒரு ஓட்டக்காலனா 1945, 1939 1/12 அனாஸ், 1939 1/2 பீஸ், 1940 உள்ள மறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 1/4 அணா, 1/2 அணா, 1 அணா, 2 அணா. இது எல்லாமே 6ஆம் ஜார்ஜ் மன்னருடையது. மன்னர் பார்த்துக்கோங்க, காயினையும் பார்த்துக்கோங்க. எல்லாத்துலேயுமே காமிக்கிறேன். இது 1 அணா, அது 2 அணா, இது ஆஃப் அணா, ஃபுல் கண்டிஷன் அணா. லேச கருப்பு இருக்குது. இதுக்கு பதிலாக நான் வேறு நாணயத்தை வச்சு தந்துடுறேன். குவார்ட்டர் அணா, 1/4 அணா 1940. இது 1/2 பைஸ். மன்னர் 6ஆம் ஜார்ஜ் மன்னர், ஜார்ஜ் 6th கிங் எம்பரர். இது 1/12. மன்னரை பார்த்துக்கோங்க, காயினையும் பார்த்துக்கோங்க. ஒரு ஓட்டக்கல்னா மொத்தம் 7 நாணயங்கள் இருக்கும். ஓட்டக்கல்னா 1, 1/12 1, 1/2 1, 1/4 1, மீண்டும் 1/2 அனாஸு, ஒரு 1 அணா, ஒரு 2 அணா. இது ஒரு செட்டு. கிங் ஆஃப் காயின்ஸில் இது ஒரு செட்டு. 7 விதமான நாணயங்கள் இருக்கும். 7 சேர்ந்து மொத்தம் 700 ரூபா ஒரு செட்டு. 700 ரூபா ஒரு 7 நாணயமும் சேர்ந்து. ஒரு நல்ல கண்டிஷனில் ஒரு காயின் 1954, 3500 ரூபா. நல்ல குட் கண்டிஷனில் ஒரு காயின். இந்தியன் ஏர்போர்ட்ஸ் பிளாட்டினம் ஜூபிலி 3000 ரூபா இருக்க நாணயம். யூஎன்சி காயின். 2 சைடுமே சூப்பரான கண்டிஷனில் இருக்கும். யூஎன்சி மாதிரி. யூஎன்சின்னு நினைக்கிறேன். 1 மின்ட் காயின் தான். கொல்கட்டா மின்ட்டு ரேரு. 3000 ரூபா ரேட்டு. 1950 ஒரு அருமையான நாணயம். வெறும் 500 ரூபா மட்டும். ஒரு இன்டர்நேஷ்னல் யூத் இயர் 1985 மும்பை மின்ட் ரேர் காயின் 200 ரூபா. 1995 அக்ரி எக்ஸ்போ 250 ரூபா விட்ருக்கேன். 50 ரூபா குறைச்சி 200 ரூபா தான். கொல்கட்டா காயின், ரேர் காயின். இது மதுரை நாயக் காயின். ஒரு பக்கம் மீனாட்சி அம்மன் சிட்டிங் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கும், மறுபக்கம் ஃப்ளவர் போட்டிருக்கும். இதோட ரேட் 650 ரூபா. இது கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிக்கட்டுமா? மீனாட்சி அம்மன் அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு வரைபடம், ஓவியம். இது தெளிவாக இருக்கும், பார்த்துக்கோங்க. மதுரை நாயக் நாணயம். இந்த பக்கம் அவர் ஃப்ளவர்னு சொல்லியிருக்காரு. இது ஃப்ளவர் கிடையாது. ஆனால் இது எழுத்து. ரொம்ப பழமையான நாணயம். குறைஞ்சது ஒரு 500 வருஷத்துக்கு முந்தி உள்ள நாணயம். ஒன்றே ஒன்று இருக்குது, வாங்கிக்கலாம். மீனாட்சி அம்மன் அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு காயின். இது எஸ் வெங்கடரமணன் கையொப்பமிடப்பட்ட கரன்சி 1 ரூபாத்தாள். இது நோ இன்செட்டு, ப்ரீஃபிக்ஸ் மட்டும் இருக்குது. 39 W. 39க்கு ஃபஸ்ட்டு 39 வரும், கடைசியில் 39 வரும். இது 31லேருந்து வச்சுக்கோங்க. 431, 432, 433, 434, 435, 436, 437,
438, 439, 450 10 தாள் இருக்குது வரிசைக்கா. இந்த 10 தாளும் சேர்ந்து 350 ரூபா ஒரு செட்டு. இது யூஎன்சி கரன்சி. யூஎன்சி கரன்சி 10 தாள் வரிசைக்காக இருக்கும். யூஎன்சிங்கிறதுல சந்தேகம் வேண்டாம். வரிசைக்காக இருந்தாலே அது யூஎன்சி தான். 10 தாளும் சேர்த்து 350 ரூபா. இயரை பார்த்துக்கோங்க, 1985. மன்மோகன் சிங் கவர்னர் சமயம் வெளியிடப்பட்ட கரன்சி. 58G ப்ரீஃபிக்ஸு ஏ இன்செட்டு 339, 221, 222, 223, 224, 225, 226, 227, 228, 229, 230 10 தாள் இருக்கும். இயர் 1978. 100% யூஎன்சி தான், சந்தேகமெல்லாம் கிடையாது. இது 10 தாள் சேர்த்து மொத்தம் 40 ரூபா தான். ஒரு தாள் 40 ரூபா, 10 தாள் சேர்த்து 400 ரூபா. ஒரு 10 தாள் 40 ரூபாய்க்கு கேட்டுறாதீங்க. ஒரு தாள் 40 ரூபா. பெரிய நாணயம் போட்ட மன்மோகன் சிங் கையெழுத்து போட்ட கரன்சி. அதுக்கடுத்து எம்ஜி கவுல். இது எந்த வருஷம்னு பார்ப்போம். 1973. இது ரேர் இயர். இந்த 1973 கரன்சி ரொம்ப ரேர் இயர். ஏன்னா 73 காயின் ரொம்ப ரேரு. 70, 71, 72, 73, 74 இந்த 5 விதமான நாணயங்களும் விலை அதிகம். அந்த நாணயம் பொறிக்கப்பட்ட இந்த கரன்சி. இதுவும் நான் அதே 40 ரூபான்னு தான் கொடுக்குறேன். ஆனால் இந்த வருஷம் ரேர் வருஷம். இ இன்செட்டு W95 ப்ரீஃபிக்ஸு 126, 127, 128, 129, 130, 131, 132, 133, 134, 135. இது 10 தாள். அதே 40 ரூபா தான். பெரிய நாணயம் போட்டெல்லாம் 40 ரூபாய்க்கு குறைஞ்சி கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் யூஸ்டு கண்டிஷன் கரன்சி இருக்குது, வெறும் 10 ரூபா தான். வேணுங்க அதையும் வாங்கிக்கலாம், நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். யூஸ்டு கண்டிஷன். அதுக்கடுத்து நரசிம்மன், வெரி வெரி ரேர் கவர்னர். இன்செட்டு கிடையாது. ப்ரீஃபிக்ஸ் 45L 79, 63, 21, 321, 322, 320, 324, 325, 326, 327, 328, 329, 330. ஒரு 10 தாள். ஒரு தாள் 100 ரூபா. நரசிம்மன் கையெழுத்து போட்டது மட்டும். கொஞ்சம் ரேர் கவர்னர், ரேர் கரன்சி. கெட்டாக வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 9000க்கு நீங்கள் வாங்கலாம். அதுக்கடுத்து ஒரு 2 ரூபீஸ் 33, 31 அந்த இருக்கா. எதுலேருந்து ஆரம்பிக்கி? இது கவர்னர் ரேர் கவர்னர். இது கேஆர் பூரி. ஒரே ஒரு பேப்பரில் மட்டும் இந்த 76ன்னு எழுதியிருக்கு. கேஆர் பூரி இந்த கவர்னர், ரேர் கவர்னர் 2 ரூபாயில். 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34 மொத்தம் 10 தாள் இருக்கும். ஒரு தாள் 80 ரூபா. கேஆர் பூரி கவர்னர் கையெழுத்து போட்டால் மட்டும் 80 ரூபா. மற்றதெல்லாம் விலை 80 ரூபா கிடையாது. இது யூஎன்சி வரிசைக்காக இருக்கும். 10 தாளுமே வரிசைக்காக இருக்கும். அதுக்கடுத்து ஃபுல் டைகர். இது சேட்டலைட்டு. இந்த இருக்குது பாருங்கள், சேட்டலைட்டு. இது ஃபுல் டைகரு. யூஎன்சி தாள் வரிசைக்கத்தான் இருக்கும். கையொப்பமிட்டது ஐஜே படேல். கையொப்பமிடப்பட்டது 891 ஏ இன்செட். இது K31 ப்ரீஃபிக்ஸு 774, 891, 892, 893, 894, 895, 896, 897, 898, 899, 900, 77, 49. 10 தாள் இருக்குது. ஒரு 40 ரூபா தான் ஒரு தாள். அதுக்கு அடுத்து ஒரு 10 தாள். யார் கையெழுத்து? மன்மோகன் சிங் அவர்கள் கையொப்பமிடப்பட்ட 10 தாள். யூஎன்சி தான். 34, 36, 11, 611 ஆரம்பிக்கி. 611, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20.
இது 10 தாள் இருக்கும். ஃபுல் டைகரு யூஎன்சி கரன்சி தான், இதில் சந்தேகம் கிடையாது. ஃபுல் டைகரு 40 ரூபா தான் ஒரு தாள். இன்னொரு செட் இருக்குது. இது வெங்கடரமணன் கையொப்பமிடப்பட்டது. 17A ப்ரீஃபிக்ஸு 645 961 961 962 963 964 965 966 967 968 969 970. ஒரு அற்புதமான ஒரு கரன்சி. ஃபுல் யூஎன்சி ஒரு செட்டு. ஒரு தாள் 35 ரூபா. அப்போ உள்ள 2 ரூபா தாளில் யூஎன்சி தாள் ஒரு 1848 இருக்குது. கேஆர் பூரி கையொப்பமிடப்பட்ட 1848. இந்த நம்பரை யார் லைக் பண்ணால் இந்த கரன்சி வாங்கி நினைவாக வச்சுக்கோங்க. இந்த கரன்சியோட ரேட்டு 1000 ருபீஸ். ஒரு தாளோட ரேட்டு 1000 ருபீஸு. 1848 மறக்காமல் யாரும் இருக்கணும்னா இந்த கரன்சி வாங்கி உங்களுக்கு நினைவில் வச்சுக்கலாம். இன்னொன்று 786 பழைய கேஆர் பூரி கையொப்பமிடப்பட்ட தாள். நான் ஏற்கனவே இங்கே ரேட்டு சொல்லியிருக்கேன் முன்ன, கொஞ்சம் ரேருன்னு சொல்லி. இது 786 இருக்குது. இதில் ஒரே ஒரு தாள் இருக்குது. இது 200 ரூபா மட்டும். வேண்டாம் என்பதை வாங்கிக்கோங்க. இவ்வளோ நாள் பதிவு போடாமல் இருந்தமைக்கு வருந்துகிறேன். மீண்டும் உங்களுடைய ஆதரவை நல்கும் அன்பு சேனல் ராஜேஷ் கலெக்ஷன்.